வந்து நம்ம தேர்ட் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ரேண்டம் நம்பர்ஸ் ஒரு கேம் மாதிரி பார்த்தோம்ல 1 to 10குள்ள நம்பர் கெஸ் பண்ணி ஸ்கோர் டிஸ்பிளே பண்ணுற அந்த ப்ரோக்ராம் தான். ஸோ இதுக்கு HTML-குள்ள எல்லா டேக்ஸையும் வச்சுட்டு ஒரு ஹெட்டிங் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் இருந்துச்சு, அந்த இன்புட் பாக்ஸ் வச்சாச்சு. அதுக்கு ஒரு ஐடின்னு வச்சாச்சு. தென் ஒரு பட்டன் இருக்குது, நமக்கு அப்படி தானே ஒரு பட்டன் இருக்குது, பட்டனையும் வச்சாச்சு. அந்த பட்டனுக்கு செக் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சாச்சு. தென் இந்த பட்டன் எப்போல்லாம் கிளிக் ஆகுதோ அப்போல்லாம் இந்த செக் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப், யூ ஆர் ராங் ஆர் ரைட், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கோர் வந்து 10 அப்படின்னு இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த 2 லைனை தான் நம்ம இதுக்கும் ஒரு ஐடி, அதாவது நீங்கள் தப்பாக கரெக்டாக நமக்கு ரிசல்ட் வருது, அதனால இதோட ஐடி நேம் ரிசல்ட்னு வச்சுருக்கோம். தென் இந்த இடத்துல நமக்கு ஸ்கோர் டிஸ்பிளே ஆகுது, அதனால இதோட ஐடி வந்து ஸ்கோர்னு வச்சுருக்கோம். தென் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எழுத போகிறோம். கெஸ் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். இது வந்து எந்த ஐடியை கெட் பண்ணுதுன்னா, இன்புட்டில் நம்ம ஒரு நம்பரை டைப் பண்ணுறோமா, இந்த இடத்துல தானே நம்ம நம்பரை கெஸ் பண்ணி டைப் பண்ணுறோம். இந்த இடத்துல உள்ள இந்த இன்புட் பாக்ஸில் உள்ள வேல்யூவை தான் இங்கே கெட் பண்ணுறோம். தென் ரிசல்ட் வந்து ஒன்றும் இல்லை, document.get element by id of result இந்த இது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். math.floor, F வந்து ஸ்மால் லெட்டர் தான், அதுக்கப்புறம் math.random, R ஸ்மால் லெட்டர், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கேர்ள்ஸ். அதுக்கப்புறம் இன்ட்டு 10+1 இந்த இதை நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா மற்ற இதில் எந்த இதில் எரர் வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். பட் இந்த இதை நீங்கள் நல்லா கம்பல்சரியாக தரோவாக படிச்சுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமோட ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கோர் document.get element by id of score, இந்த இதில் ஒன்றுமே பண்ணல. இந்த 3 ஐடியையும் நம்ம இந்த இடத்துல கெட் பண்ணுறோம், ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டோட்டல் ஸ்கோர் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 10 தான் நம்மளோட டோட்டல் ஸ்கோர். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்டர்ட் நம்பர், நம்ம யூசர் வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணுறாங்கல்ல, அது என்ன நம்பர்னா இந்த கெஸ் நம்பர். இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ தான் என்டர்ட் நம்பரில் இருக்க போகுது. தென் கோடு ஜென்ரேட் பண்ண ரேண்டம் நம்பரும் யூசர் என்டர் பண்ண நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் யூ ஆர் ரைட். ரிசல்ட் வந்து அதாவது இந்த இடத்துல result.innerhtml இந்த இடத்துல நமக்கு யூ ஆர் ரைட் அப்படின்ட்டு வரும். தென் நம்மளோட ஸ்கோர் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை ஜென்ரேட் ஆன ரேண்டம் நம்பரும் யூசர் என்டர் பண்ண நம்பரும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா டோட்டல் ஸ்கோர் 10லேருந்து ஒவ்வொரு இதாக நமக்கு மைனஸ் ஆகிட்டே வரும். ஸ்கோர் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இந்த ஸ்கோர் இடத்துல score.innerhtml ஸ்கோர் போட்டுட்டு நம்ம இங்கே வாங்கியிருக்கிற டோட்டல் ஸ்கோர் ரிசல்ட் என்ன வரும்னா யூ ஆர் ராங் அப்படின்ட்டு வரும். ஓகே, இது நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். கொஞ்சம் கேப் விழுந்ததுனால உங்களுக்கு மறந்துருக்கலாம். 1 to 10குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் போட்டு நான் என்டர் பண்ண நம்பரும் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கிற ரேண்டம் நம்பரும் சேமாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் அந்த 8ன்ற நம்பரை வந்து ரொம்ப லாஸ்டில் தான் கெஸ் பண்ணி அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ என்னோட ரிசல்ட் வந்து யூ ஆர் ரைட், என்னோட ஸ்கோர் வந்து 3. ப்ரோக்ராம் தான், நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற இந்த இதுதான் ரொம்ப முக்கியம், தெளிவாக படிச்சுக்கோங்க.